ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மே மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ஆங்கில மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் பயணம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையும் வைகாசியும் கலந்து வரும். அதனால் இந்த மே மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஏன் எச்சரிக்கை அதிகம் இருக்குன்னா, அக்னி நட்சத்திரமானது இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான மாதம். அக்னி நட்சத்திரம் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நிறைய விஷயங்கள் நாம் தவிர்க்கணும். அதெல்லாம் நம்மளோட ராசிக்கு தவிர்க்கணுமா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது, அதற்கேற்ப நடந்து பயனடையணும். அதாவது அதற்கேற்ப நடந்து பயனடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மே மாதத்தில் கிரக மாற்றங்களில் குரு பயிற்சி தான் வலுவாக நடக்க போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இந்த மாதம் கருதப்படுது. இந்த ஒரு கிரக பயிற்சினால் பல ராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்ட போகுது. அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்டுமா கொட்டாதாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி குரு பயிற்சி மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக மகிழ்ச்சி உண்டாக போகுது. அப்படி உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி தயாராகணும், என்ன மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் பயங்கர மாற்றங்கள் ஏற்படும். இது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை தர மாதிரி அமைந்திருக்கு. அது எந்தெந்த ராசிங்கிறத இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் சரி, அப்போ நமக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும், இந்த மாதம் சிறப்பாக இருக்குமான்னு. இருப்பினும் கிரகங்களுடைய மாற்றம் அந்த மாதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் அந்தந்த மாதத்துக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த 2025 ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது. நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மே மாதம் நிகழ்கிறது. இதன் தாக்கம் எல்லாருக்குமே ஏற்பட போகுது. ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்கள் கிடைக்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியமான பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோள்கள் பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இதுலேயுமே வலுவாக இருக்குது. இதனால் கணிசமான தாக்கம் ஏற்பட போகுது. இதில் உங்கள் ராசிக்காரங்க இந்த மே மாதம் எப்படி இருக்கணும், எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலையில் வளர்ச்சி இருக்குமா இருக்காதா, திருமணம் செய்கிறத பற்றி பேசலாமா பேசக்கூடாதா, இந்த மாதிரி முக்கியமான தாள்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆண்டு அற்புதமான ஆண்டாக பொருளாதார ரீதியாகவும் தொழில் வளர்ச்சியிலையும்
தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. பொற்காலமாக அமைய போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மே மாதம் பல கோள்கள் பயிற்சி கணிசமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தினால தான் நீங்கள் நல்ல பலன்களை பெற போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது. சரி, வாங்க உங்களோட ராசிக்கான பலனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு மே மாதம் பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புத்தாண்டு துவங்கி கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது மே மாதம் தொடக்கம் சாதாரணமாக இருக்கும். இருப்பினும் மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு நடக்கக்கூடிய பயிற்சிகளால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் அமையும். குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சியால் மிகப்பெரிய யோகங்களை அடைய போகிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. நினைத்த காரியங்கள் நடக்கும். தொட்டது எல்லாமே வந்து துவங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமானது செலுத்த வேண்டும். குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்லும். அப்படி விட்டு கொடுத்து சென்றிங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து போங்க. இதுதான் உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களை விட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இப்போ இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவி வருவது இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இது ஜூன் மாதம் முதல் வாரம் வரை இது போன்ற சூழல் நிலவுறதுனால இந்த மே மாதம் நீங்கள் பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். திருமண பேச்சுவார்த்தை இன்னும் 1 மாத காலத்திற்கு பிறகு மேற்கொள்வது நல்லது. இப்போ மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் மேற்கொள்ள வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலையில் பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. பணவரவு மற்றும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை உள்ளிட்டவை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பங்கு சந்தை முதலீடுகள் அடுத்த சில மாதங்களுக்கு அபரிமிதமாக லாபத்தை கொடுக்கும். நிதிநிலையில் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் வேலை, தொழில், வணிகம் இதில் எப்படி பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருத்தமே பட வேண்டாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் தேடி வரும். அதே நேரத்தில் சிறிய அளவு முயற்சி செய்தால் கூட அதனுடைய பலன் பெரிதாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் அல்லது வேலையில் இடமாற்றம் அல்லதுலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ நீங்கள் முயற்சிகள் செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஸோ தொழில் அப்புறம் வேலை இதில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படும். அது அதிர்ஷ்டகரமான மாற்றம் தான். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்களாக கிடைக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக மே மாதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருந்து பயன்பெறுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு மே மாதம் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது. அதே சமயம் தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருந்தாலும் கூட குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கலாம். இது வீட்டில் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம். அமைதியும் பொறுமையும் கடைபிடித்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ இதில் தான் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் கவனமாகலாம் இருக்கணுங்கிறது எதுவும் சொல்லப்படல. ஸோ அவ்வளோதாங்க, உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான். ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.